ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆரஞ்ச் ட்ரீம் ரைடர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் ஒரு லாங் ட்ரைவ் கிளம்பியிருக்கோம். அது எங்கன்னா தமிழ்நாடுக்கு தாங்க. நானும் சரி ரேவனும் சரி ஆஃப்டர் லாங் டைம் நம்மளோட நேட்டிவ்க்கு போகிறோம். அதாவது நம்மளோட வில்லேஜுக்கு போய் நிற்கிறோம். நான் காலையில் சீக்கிரமாக கிளம்புறதுனால என்னால் காலையில் ரைடிங் வீடியோஸ் எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் டே ஓப்பன் ஆனதுனால நான் இந்த வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, நம்ம இங்கேருந்து நேராக திருவண்ணாமலை தான் போக போகிறோம். எவ்வளோ டைம் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. என்னோடய பிரதரு அண்ட் நான் எல்லாருமே தான் போயின்னு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் குட் மார்னிங். காலையில் இந்த ரைடை நாங்கள் சன்ரைஸோடு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். நாம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க ஒரு ரைடு போயா இருக்கட்டும், வீடியோ போட்டாச்சு. ரொம்ப ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஒரு எக்ஸாம் பாயிண்ட் இருக்குது. அதனால அதோட ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் வீடியோ யூடியூபோட வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சது ஊருக்கு போகிறதுக்கு. இந்த வீடியோ லேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ரீசன் என்னென்னா, நான் ஊருக்கு போயின்னு இருக்கேன் சங்கராந்திக்கு. அதாவது பொங்கலுக்கு நான் ஊருக்கு போயின்னு இருக்கேன். இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக நான் என்ன கொடுக்க போகிறேன், ஒரு அட்வென்ச்சரை கொடுக்க போகிறேன்னா இல்லை வேறு ஏதாவது பிளேஸை காட்ட போகிறேன்னா இல்லைங்க. என்னோட ஃபீலிங்ஸை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மீன்ஸ் என்னென்னா, ஆஃப்டர் 4 years அதுவும் நம்ம ரேவன் வாங்கினதுலேருந்து ரேவன் முறையாக நம்மளோட ஊருக்கு காலடி எடுத்து வைக்க போகிறாரு, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நாங்கள் 2 பேரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம் இந்த வீடியோவை. வீடு முழுக்க நாங்கள் போகிறது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மறக்காமல் தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகிரி தாண்டிட்டோம். ஏன் நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக நம்ம ஷூட் எடுத்துருக்கோன்னா, காலையில் நான் சீக்கிரமாக கிளம்புனதுனால ஒரே க்ளவுட்ஸு, பனி, குளிர் ரொம்பவே இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு விசிபிளே கிடைக்கும். அதனால தான் நான் டே ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேருந்து நம்ம போகிற வழியெல்லாம் என்ஜாய் தாங்க பண்ண போகிறோம். என்னென்ன வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கும். அது என்னன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தாங்க தெரியும். சரி வாங்க. நீங்கள் ஒசூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்பவே கவனிக்கணுங்க. ரீசன் என்னென்னா, இப்போது புதுசாக இந்த ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நான் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பைக் தெரியாமல் ஜம்ப் பண்ணிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த அத்திப்பள்ளி டு ஒசூர் ரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பீடு பிரேக்கர்ஸ் இருக்குது, அதுக்கான வார்னிங் லைட்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு வார்னிங்காக நான் கொடுக்குற எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளைஓவர் கீழே தாங்க லெஃப்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. பை மிஸ்டேக்காக நான் கீழே வந்துட்டேன். என்னோடய பிரதர் ஃப்ளைஓவர் மேலே போயிட்டார். வாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சுன்னு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கேருந்து நான் கொஞ்சம் தெறிக்க விட்டேங்க பைக்கை. அதுதான் நீங்கள் ஒரு 1 minute லூப்பில் பார்க்க போகிறீங்க. என்னங்க, சன்ரைஸ் ரைடு பார்த்தா என்ஜாய் பண்ணிக்கலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா கிருஷ்ணகிரியோட ஜங்ஷனுக்கு வந்தாச்சுங்க. எனக்கு கொஞ்சம் சுச்சு வர்ற மாதிரி ஃபீல் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் சைடில் பைக்கை போட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பைக் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தேட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த ஒரு பிளேஸுமே கிடைக்கல. அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு முன்னாடி போனோம்.
கிருஷ்ணகிரியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்மளோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அப்படியே பெட்ரோலும் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புனோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சு. இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம நாஷ்டா முடிச்சுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கலான்னு பிளானில் இருந்தோம். என்னோட இந்த ஜர்னியில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டின்னு என்னோட செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இந்த வியூ வேறு லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். சரி, கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ரைடை நான் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த செக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் போட்டு இந்த செக்ஷனை பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. யாரையுமே இதை ட்ரை பண்ண போகாதீங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன். இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியலாம். எனக்கு பேக் வியூ வேறு லெவலில் இருக்குது. அதனால் மட்டுமே நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இது யாருக்கும் நான் இதை மோட்டிவ் பண்ணுறதுக்காக இல்லை. யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இதுவே நானும் எடுக்கிறது லாஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இல்லீகலாக அப்பப்போ இருக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரியான வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு இதில் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான வீடியோஸ் எடுங்க. சரி, கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மாதிரி புகை மூட்டமாக தெரிஞ்சது. என்னன்னு திரும்பி பார்த்தா செங்கல் சூளை. அப்படி என்னன்னா இது பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு என்னென்னா செங்கல் மேக் பண்ணுறதுங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற செங்கல். இதனால நம்ம வீடு கட்டினா வீடு ரொம்பவே கோல்டாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இப்போ எங்கன்னா பார்த்த அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ஒரு செமையான ஒரு அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் மேட்டை விரிச்ச மாதிரியான ஒரு இடங்க. பார்த்துட்டு உள்ளே இறங்காமல் போனால் கண்ணுக்கு பொறுக்காது இல்லைங்களா நமக்கு. அதனால நான் உள்ளே இறங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நெல்லுங்க.
நம்மளுக்கு பசிச்சா சாப்பாடுக்கு ஞாபகம் வர்ற அளவுக்கு இந்த நெல் எப்படி விளையுது அப்படின்றது நம்ம யாருக்குமே ஞாபகம் வர்றதில்லைங்க. நம்ம ஒரு அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி என்னதான் 4G 5G 6G வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதாங்க. ஏன்னா நம்ம பசிச்சா சோறு தேடுறோமே தவிர அது எங்கேருந்து வருது, அதை எப்படி அறுவடை பண்ணுறாங்க எதுவுமே தெரியலைங்க. நான் இந்த நிலத்தில் ஒரு ஐயா விவசாயம் பண்ணின்னு இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவர் சொன்ன விஷயத்த நினச்சி எனக்கே ஷாக்காக இருந்தது. அவர் வீடியோலாம் போடாதீங்க, உங்களுக்கு வேணால் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். கடைசியில் அவருக்கு விஷ் பண்ணுற வீடியோஸ் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா பம்பு செட் நம்ம ஊர்லலாம் நான் காலையில் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த மாதிரியான பம்பு செட்லாம் குளிச்சுட்டு ஸ்கூல் போன ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே ஒரு வாட்டி ரீவைண்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கிலோமீட்டருக்கு வெறும் நெல் தாங்க. அவ்வளோ சூப்பராக இதை பராமரிச்சிருக்காங்க. அந்த ஐயாவுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அவர் எங்கே இருக்காருன்னா அங்கே ஒரு கிணறு தெரியுது இல்லைங்களா, அந்த கிணத்துக்கிட்ட தாங்க ஒரு சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுங்க போய் அவரை மீட் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு நம்ம போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. உழவரை போற்றுவோம், சாப்பாடை வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த நெல் விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதை எப்படி பராமரிக்கணும் அவர் சொன்ன விஷயத்த கேட்டால் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. வாங்க அவரை மீட் பண்ணி நம்ம பேசிகிட்டே போயிடுவோம். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க. தாமோதரன். இதெல்லாம் உங்களுக்கு தானா? தோட்டம் நம்மள தாங்க. ஓகே, இன்னும் எவ்வளோ நாளில் இது நெல் வரும்? இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆகும் சார். 1.5 மாதத்துல? ஓகே, நீங்கள் காலையில் டெய்லி வந்து தண்ணி நீங்கள் தான் பண்ணுறதா? நான் தண்ணி. ஓகே ஓகே, உங்களுக்கு உழவர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஆமாம், அங்கே பார்த்துட்டு அந்த ஐயா கிட்ட பேசிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நெல் வயலோட ஒரு முதல் பாகம். இது வந்துட்டு 2ஆம் பாகம் தான் சொல்லலாம். இதுதான் கிளைமேக்ஸ். நெல் இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை அறுவடை பண்ணி இதுலேருந்து அந்த தவிடு தனியாக எடுத்துட்டு நெல் தனியாக எடுத்துருவாங்க, அரிசி தனியாக எடுத்துருவாங்க. அரிசி பாயில்டு அண்ட் நான் பாயில்டு எல்லாம் நம்ம கடையில் போய் காசு கொடுத்த உடனே கிடைக்குது இல்லைங்களா, அந்த அரிசி நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு வருதுன்னு நினைக்கிறது ரொம்பவே எனக்கு கண்ணில் தண்ணி தான் வரும். ஏன்னா இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற இந்த அரிசியை நம்ம எவ்வளோ ஈஸியாக சமையல் செஞ்சு சாப்பாடு அவ்வளோ வேஸ்ட் பண்ணோம். நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மோட்டிவ் கிடச்சிருக்குன்னா, நான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான். நீங்களும் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்றோம். ஆனால் இது ரெடி பண்ணி நம்மக்கிட்ட அனுப்புகிறவங்களோட எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு வார்த்தையால் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்போ நாம் ஒரு வாட்டர் கிராசிங்கை தாண்ட போகிறோம். அவ்வளோ பெருசாக இல்லைங்க, சின்னது தான் நினைக்கிறேன். இது அந்த வழி தான் பெட்டர். உள்ளே இருக்கலாமா? ஆக்சுவலாக ஊத்தாங்கரை நம்ம தாண்டிட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா ஏரி, அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் தாங்க. அப்படியே க்ரீனரியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நான் நிறைய அட்வென்ச்சர் பிளேஸில் வண்டி விட்டுருக்கேன், ஆனால் லெஃப்ட் சைடில் ஏரி, ரைட் சைடில் ஒரு நெல் வயல், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. ரொம்பவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். வெல்கம் டு திருவண்ணாமலை. நாம் வந்துட்டு திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சு. இதுதான் திருவண்ணாமலையோட ஜங்ஷன். இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் போனால் எங்களோட ஊர் வந்துடும். நாங்கள் அங்கே தான் போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெல்கம் எங்கள் ஊர். நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரேன். பார்க்குறதுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது, நிறைய மாறி போயிருக்கு இந்த இடங்கள்லாம். நான் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு ரோடு இருந்தில்லை, பட் இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். சரி, வாங்க வீட்டாண்ட பார்ப்போம்.
பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எதுன்னா எங்களோட ஊருன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு. நாம் நம்ம வீட்டாண்ட வந்தாச்சு. நம்ம வீட்டில் ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றத லைவாக எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமல் அதை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ரிலேஷன்ஸ், பிரதர்ஸ், குட்டி குட்டி வாண்டுங்க எல்லாரோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலாக இருந்தது. அதை நீங்களும் லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்ன அவர் எந்த பக்கம் என்னடா பண்றீங்க? எப்படிக்கிறேன் கையிலாம் எல்லாம் எடுத்துறேன். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. பொங்கல் ஹாப்பி பொங்கல். இதெல்லாம்